வணக்கம் நண்பா. யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நான் நிறைய நாளாக சொல்லிட்டு இருந்தேன், பிக்மி ஊபரில் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ஓடி ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா காசு ஏர்ன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரே சொன்னபடி தான் இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போயிட்டு என்னடா அடிக்கொருக்கா வாரான், நம்ம அதுக்கொருக்கா வாரான், அப்பப்போ வந்து வீடியோ போடுறான், ஒன்றுமே இல்லையே, சொன்னால் ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக எல்லாம் போடணும், இது யோசிக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் இந்த டிலே ஆனதுனால் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆக்சிடெண்ட் பட்டேன். அது பெரும்பாலான நாட்களே தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட இந்த கையில் இந்த 4.5 லட்சம் ரூபா காசு கிட்ட போயிட்டு அவையில் தான் பிள்ளை ஒப்பனில் வந்தாக்கள்லையும் பிள்ளை இருக்குது, என்னையும் பிள்ளை இருக்குது தான். ஆனால் அவையில் செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட என் கையிலேருந்து 2 லட்சம் ரூபா காசு கிட்ட அவங்க வாங்கி பிறகு நான் போட்டு ஆட்டோ திருத்துறதுக்காக அதுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா எல்லாம் போய் கிட்டத்தட்ட நான் சேர்த்த முழு காசுமே போய் 0 ஆகிட்டேன். இப்போ அதனால தான் சரியென்று போட்டு போட முடியல, எல்லாம் செஞ்சு போட்டு திருப்ப ஓட வலிக்கிற போது இல்லாத ஒரு பிரச்சனைங்கிறது வந்து தெரியாது. திருப்ப புதுசாக முளைச்சி வந்து அது ஒரு பிரச்சனையாக பார்த்து இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடித்து இப்போ தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிறேன். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் இண்டையிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். என்ன நடந்து ஏது நடந்தேன்னு வேணும்டா இது சின்ன ஒரு ஷோர்ட்ஸில் சின்ன ஒரு நார்மலாக வீடியோ போடுறேன். ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து என்னென்ன கேஸ் பண்ணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ராக்கெல்லாம் பார்த்து ஓடுங்க, சேஃபாக ஓடுங்க. நீங்கள் எப்படி தான் ஓடினாலும் செல்வாக்கு அங்கே இருக்கோ அங்கே தான் கதை பேசு, அவ்வளோதான். உங்களுக்கு சொல்ல வர்றது ஓப்பனாக சொல்லல. இதில் செல்வாக்கு இருந்தால் அந்த இடத்துல அவங்களே தப்பு இருந்தாலும் சரி தான், அவங்கள தான் எல்லாம் இதாக முடியும், அவங்களோட பக்கம்தான் எல்லாம் முடியும். அது பெரிய கதை ஆகி சேர்த்த காசு அவ்வளோவும் சரியான மன வருத்தம். சாப்பிடாம வாயை கட்டி சேர்த்த காசு அவ்வளோ ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சில தேவைகளுக்காக சேர்த்த காசு அப்படியே திருப்ப எல்லாம் செலவழிச்சு 0 ஆகிட்டேன். ஸோ அதனால தான் நான் வீடியோ போடலாம் போயிட்டு இப்போ எல்லாமே ஓகே, எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நான் நிறைய தடவை இல்லை, ஒரு 3 தடவை, இதோட 4வது தடவை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடிக்கடி நம்மளோட வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை அடிக்கடி என்ன 0க்கு தள்ளுது. என்ன இருக்கான்னு தெரியாது. சரி, நடப்பதில் நன்மைக்கு நினச்சி போட்டு திருப்பியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இதுதான் எனக்கு தெரியும் கடைசியான 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற முறை இதுவாக தான் இருக்கும். இனிமேல் நான் ஒருக்காவும் 0 ஆக மாட்டேன். அந்த நம்பிக்கையில் திருப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாத்தை தூக்கி போட்டு சும்மா இல்லை ரொக்க காசு 4.5 லட்சம்ன்றதை யோசிச்சு பாருங்கள். அது உழைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு போயிடுது. உண்மைக்கும் லிட்டரலாக சொல்லப்போனால் வயிற்ற கட்டி சேர்த்த காசு தான் அவ்வளோவுமே. சாப்பிடாமல் தின்னாமல் அது சொல்லுவாங்க, வயிற்றுக்கு வஞ்சம் செஞ்சால் அது நினைக்காண்டுவாங்க. அந்த கட்டத்தில் தான் நான் வஞ்சம் செஞ்சு சேர்த்த காசு அப்படியே எல்லாமே போயிட்டு அன்றைக்கு நான் ஓடாமல் இருந்திருந்தேன்னா கிட்டத்தட்ட இப்போ என் கையில் எவ்வளோ காசு மிச்சம். இப்போ நான் தொடர்ந்து யூடியூப்பில் உங்களுக்கும் நிறைய இதுகள் எல்லாம் போயிருக்குமா, அப்படியே போயிருச்சு. என்னடா புலம்புறான்னு நினைக்காதீங்க, சரியான மன வருத்தம் எனக்கு. அதனால தான் சரி நண்பா, அதெல்லாம் விடுங்க. நம்ம இண்டையிலேருந்து அந்த பிக்மியில் ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா காசு பண்ணி காட்டுறோம். பிக்மி ஊபரில் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ஏர்ன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சேலஞ்ச் வீடியோ இண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இண்டையிலேருந்து டே பை டேயாக ஒவ்வொரு நாளுமே டெய்லி விலாக்ஸாக வரும். நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அதுக்கு அங்கால என்ன கண்டென்ட் கொண்டு போகிறேன்னு தெரியல, சும்மா போடுவோம். இப்போ இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். நான் ஷோராக நாங்கள் இதை அச்சீவ் பண்ணுவோமா இல்லையாண்டு பார்ட் டைமாக ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கும், பிக்மி A to Z வீடியோன்னு சொல்லி பிக்மியில் என்ன மாதிரிக்கு எப்படி என்னென்ன டைமில் எந்தெந்த இடத்துலேருந்து ஓடனா என்ன மாதிரிக்கெல்லாம் ஒரு பிக்மி சம்மந்தமான A to Z வீடியோ. அதை பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். ஓகே, இந்த பிக்மின்னா இப்படித்தான் உங்கள் இதில் எவ்வளோ ஏர்னிங் இருக்கா இல்லையாண்டு. லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் 1.5 லட்சம் ரூபா கிட்ட 1,30,000 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணி அந்த வீடியோவை போட்டோம். ப்ரூஃபோட ஆட் பண்ணியிருந்தாங்க. பார்க்காதாக்கெல்லாம் கட்டாயம் அந்த வீடியோ போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கட்டாயம் கிடைக்கும். ஸோ எல்லோரும் அந்த வீடியோ பாருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாருமே சொல்லித்தர இல்லை. நான் அனுபவப்பட்ட இந்த அனுபவத்தை அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றது என்னென்ன நண்பா, எனக்கு இந்த கண்டென்ட்டை எப்படி எடுக்கிற ஏதாச்சும் இந்த கண்டென்ட்டு வேறு விதமாக மாற்றணும் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை இருந்தால் இப்படி சொன்னால் தான் ப்ரோ உங்களுக்கு விளங்கும். இப்படி போடுறதால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஒரு வேலை நீங்கள் கண்டென்ட்டை வேறு மாதிரி போடுங்க, ஆக்களை மொத்த காட்டி போடுங்க. எல்லாத்தையும் வேறு நீங்கள் என்ன மாதிரிக்கு சொல்கிறீங்க, எந்த ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுத்து போட அப்படியாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு எப்படி எடுக்கிறேன், என்ன மாதிரி எடுக்கிறது, சும்மா ஸ்டார்ட் பண்ணி போடணும்னு சரி ஓகே நார்மலாக போடுவோம். இதே கட்டிட்டு கிடக்காமல் சும்மா அப்பப்போ ஒரு வீடியோவாக போடுவோம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போடைக்கில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போடுவோம். சரி, இதிலே உங்களோட பார்க்குறாக்கள் இந்த வீடியோ இப்போ வரைக்குமே யார் பார்க்குறீங்களோ தெரியாது. பார்க்குறாக்கள் உங்களுக்கு ஓகே இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நாங்கள் இந்த வீடியோ இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம். அப்படி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி செய்ய ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு பெரிய அளவுக்கு காசில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபோட்டோ அது இது எல்லாம் வாங்கி மைக்குகள் எல்லாம் வாங்கி ஃபேஸ் கேமில் அப்படி போடுற அளவுக்கு இப்போதைக்கு இருந்துச்சு. இப்போ 0 ஆகிட்டேன். ஸோ
ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கையில் விருப்பம் அதே மாதிரிக்கு ஏதாச்சும் இது கிடைச்சா பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரிக்கு இப்போதைக்கு நார்மலாக எப்படி கண்டென்ட்டை மாற்றலாம், உள்ளதை வச்சு எப்படி கண்டென்ட்டை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம். உங்களுக்கு யாருக்குமே ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் இல்லாட்டிக்கு வேறு பண்ணா காய்ச்சி போடணுமா அப்படி இப்படின்னு எதை யோசிக்கிறீங்களோ அது அவ்வளோத்தையும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன் நண்பா. அதோட இந்த வீடியோவில் இந்த வீடியோ சம்மந்தம் நான் எதுவுமே கதைக்கல, இந்த பழைய பாஸ்டர் தான் காய்ச்சின்றதுனா. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், Day 1 நான் இந்த ஸ்டார்ட் பண்ணதில் Day 1 வீடியோ இது. Day 1 எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ எந்த வரைக்கும் பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்படின்னு சொல்லி. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள், நான் கட்டாயம் எல்லாத்தையும் வாசிப்பேன். வாசித்து போட்டு என்னென்ன மாதிரி ஐடியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோக்கான இதுகள் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாமல் வேறு எந்த ஒரு கதையிலும் கதைக்க மாட்டேன். இந்த வீடியோவில் மட்டும்தான் அப்படி கதைப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட Day 1 இன்றைக்கு 23 ட்ரிப் ஓடும். நான் 23 ட்ரிப் ஓடி எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கேன், அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு மிச்சமாக கையில் எவ்வளோ நின்றதுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ எண்டில் கிட்டத்தட்ட வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவிலேருந்து வீடியோக்கான கண்டென்ட்டை மட்டும் கழிச்சு போடுறேன். மிச்சமாக ஒன்றும் கதைக்கையில் யாரும் நினச்சிக்கொள்ளாங்க எதுவுமே இந்த சிலது மனவர்த்தங்கள், அதனால தான் சரி சொல்லுவோமே என்று கூட தான் சொன்னேன் நான். சரி, வணக்கம் நண்பா, பாய்.